Hello everyone, welcome back to our channel. Friends, in the video la நம்ம UPSC Preliminary Examinationல 2022ல கேட்ட क्वेश्चंस நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதுல எப்படி ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவர் ஆக போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி டிஸ்கஷன்ல பாப்போம். அண்ட் இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் தி டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா we will be discussing STR technique to clear UPSC Preliminary Examination. புரியுதுங்களா? சோ இத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Now going into the first part, UPSC Prelims 2022 analysis. சோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா UPSC Preliminary Exam 2022 கொடுத்திருந்திருப்பீங்க. சப்போஸ் நீங்க ஃப்ரெஷரா இருந்து இப்பதான் UPSC Prelims எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க and this is going to be your first attempt அப்படினாலும் உங்களுக்கு இந்த வீடியோவோட அனாலிசிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். so stick to the video. சரி, சோ இந்த டேப்லெட் காலம் பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா இருக்கும். UPSC Prelims 2022ல ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா உங்களுக்கு 17 क्वेश्चंस கேட்டிருக்காங்க फ्रेंड्स. இந்த 17 क्वेश्चन அப்படின்றது இட் இன்க்ளூட்ஸ் ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாமே சேர்ந்து தான். புரியுதுங்களா? சோ ஏன்ஷியன்ட் இந்தியாவை பாத்தீங்கன்னா மொத்தமா வந்துட்டு 6 क्वेश्चन கேட்டிருக்காங்க. அண்ட் மெடிவல் இந்தியால 4 क्वेश्चन, மாடர்ன் இந்தியால 4 क्वेश्चन, ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல 3 क्वेश्चन. புரியுதுங்களா? Now going into geography. Geography பொறுத்த வரைக்கும் we have two categories. ஒன்னு இந்தியன் geography, second part is world geography. பட் geography static questionsல வந்து பாத்தீங்கன்னா conceptual clarity based questions equal weightageல தாங்க கேட்டிருக்காங்க இந்தியன் அண்ட் வேர்ல்ட் ஜியோகிராஃபில இருந்து. சோ ஓவரால் இதுல இருந்து 11 क्वेश्चंस வந்திருக்கு. பாலிட்டி செக்மெண்ட்ல they have asked you 10 questions. அண்ட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் there has been an increase in number of questions asked-ங்க in 2022ல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 17 questions கேட்டிருக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் எக்கனாமிக்ஸில் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸோடைய இன்ஸ்பிரேஷன்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? Now going into environment, they have asked you 13 questions. சயின்ஸ் அண்ட் டெக்ல 11 questions கேட்டிருக்கிறாங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ்ல இருந்து தான் அவங்க ரிப்பீட்டேட்டிவா கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானோ டெக்னாலஜில இருந்து क्वेश्चंस வந்திருக்கு, டெலிகம்யூனிகேஷன் டெக்னாலஜில இருந்து வந்திருக்குது, ஸ்பேஸ்ல இருந்து வந்திருக்குது, டிஃபென்ஸ்ல இருந்து வந்திருக்குது, பயோடெக்னாலஜில இருந்து வந்திருக்குது. ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜர் டாபிக்ஸ்ல இருந்து தான் சயின்ஸ் அண்ட் டெக்ல இருந்து 11 क्वेश्चन கேட்டிருக்காங்க. அண்ட் when it comes to map, you have two categories. ஒன்னு இந்தியன் மேப், இன்னொன்னு வேர்ல்டு மேப். இதுல வந்து ஓவரால் 11 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல we have also included international organizations also. புரியுதுங்களா? இதுல வந்து நிறைய क्वेश्चंस இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல क्वेश्चंस அதிகமா கேட்டுட்டு வராங்க. ஓவரால் 2022ல 10 क्वेश्चंस ஐஆர்ல இருந்து கேட்டிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல 27 क्वेश्चंस வந்திருக்குங்க. சோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓவராலா நம்ம சப்ஜெக்ட் வைஸ் we have categorized the question. ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டி அப்படின்னு எக்கனாமிக்ஸ்ல ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன்ல எக்கனாமிக்ஸ்லயும் ஆட் ஆன் பண்ணிருக்கிறோம். அது கரண்ட் அஃபேர்ஸ்ல நியூஸ் பேப்பர்லயுமே வந்துருந்துச்சு. சரிங்களா? அந்த மாதிரி क्वेश्चंस நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லயும் ஆட் ஆன் பண்ணிருக்கிறோம். சோ ஓவரால் இதை டேலி பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 क्वेश्चंस வராது. புரியுதுங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு அதை எக்கனாமிக் கிளாசிஃபிகேஷனும் 100% பண்ண முடியாது, கரண்ட் அஃபேர்ஸும் 100% சொல்ல முடியாது. சோ அதனால வந்துட்டு நம்ம ரெண்டுத்துலயுமே ஆட் ஆன் பண்ணிருக்கிறோம். சோ ஓவரால் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வந்திருக்குதுங்க. இப்போ இந்த பை சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும். அதுல அந்த லைட் கிரீன்ல இருக்குது பாத்தீங்களா, அதுதான் வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் क्वेश्चंस asked in current affairs. அவுட் ஆஃப் 100 क्वेश्चंsல கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து மட்டுமே 27 क्वेश्चंस வந்திருக்குங்க. அதை தான் வந்துட்டு நம்ம அந்த லைட் கிரீன்ல இண்டிகேட் பண்ணிருக்கிறோம். சோ ஓவராலா வந்துட்டு உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வைஸ் கிளாசிஃபிகேஷன் இந்த பை டயகிராம்ல பாக்குறப்ப you will have an idea that how much current affairs is important for UPSC Prelims examination. புரியுதுங்களா? almost like 27% of your questions are picked from current affairs. and உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்றதுக்கு you hardly need 45 questions கரெக்டா எடுத்தா போதுங்க. சோ 27 questions current affairsல கிராக் பண்ணிட்டீங்கன்னா so you can concentrate on other subjects easily and you can score. புரியுதுங்களா? அண்ட் ஹிஸ்டரி கொஸ்டினை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, 17 क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு. அதுல ஹையஸ்ட் எங்க கேட்டிருக்காங்கன்னா அந்த ப்ளூல இண்டிகேட் பண்ணிருக்கோம்ல ஏன்ஷியன்ட் இந்தியா, அதுல இருந்து 6 क्वेश्चन வந்திருக்குங்க. பட் மெடிவல், மாடர்ன், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பை சார்ட்டை பார்த்தாலே கிளியரா இருக்கும். அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது மெடிவல்ல இருந்து 4 क्वेश्चन வந்திருக்குங்க, மாடர்ன்ல இருந்து 4 क्वेश्चन, ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து 3 क्वेश्चन. புரியுதுங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஏன்ஷியன்ட் இந்தியா தான் வந்துட்டு யூபிஎஸ்சில ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு வராங்க. ஈவன் மாடர்ன் இந்தியாவோட அதிகமான क्वेश्चंस வந்து ஏன்ஷியன்ட் இந்தியால இருந்து பிக் பண்றாங்க. ஸோ ஹிஸ்டரி படிக்கிறப்ப வாட் ஐ வுட் அட்வைஸ் இஸ் கோ டு ஏன்ஷியன்ட் இந்தியா ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட்ஸ் ஏன்ஷியன்ட் இந்தியாவை ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல வந்துட்டு வராதுன்னு நினைச்சுக்குவீங்க. பட் ஏன்ஷியன்ட் இந்தியாவும் மெடிவல் இந்தியாவும் உங்களுக்கு யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஜிஎஸ் பேப்பர் 1ல ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல படிக்கிற மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால வந்துட்டு இதை இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா இதை இக்னோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏன்ஷியன்ட் மெடிவல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து ஆல்மோஸ்ட் லைக் 13 क्वेश्चंस வந்துருதுங்க. ஸோ
யார் இதை கவர் பண்ணிட்டு போறாங்களோ தே ஹேவ் அன் கம்பேரிட்டிவ்லி ஹை அட்வான்டேஜ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் மேப் பேஸ்டு கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சியில் 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர். அதுலேயுமே வந்துட்டு வேர்ல்டு மேப்ல இருந்து தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. இந்த பை டயக்ராம் பார்த்தாலே கிளியரா இருக்கும். அந்த ப்ரௌன்ல இண்டிகேட் பண்ணியிருக்கிறது வேர்ல்டு மேப்ல இருந்து 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்தியன் மேப்ல இருந்து 5 கொஸ்டின் தான். இந்தியாவில இருந்து கேட்கறது எல்லாமே ரிவர்ஸை வச்சு, நேஷனல் பார்க் பயோஸ்பியர் வச்சு, ரிசர்வாயர்ஸ் வச்சு இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வேர்ல்டு மேப்ல பார்த்தீங்கன்னா ப்ராடரா சிட்டிஸ், பிளேசஸ் இன் நியூஸ், எத்னிக் ட்ரைபல்ஸ், புரியுதுங்களா, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணி அதை ஜாகிரபி பேஸ்டு மேப் கொஸ்டின்ஸா கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேப்புக்கு செப்பரேட்டா ப்ரிப்பேர் பண்ணாமே போவாங்க. அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த 11 கொஸ்டின்ஸ்ல மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ மேப் பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓவராலா யூபிஎஸ்சியோடைய 2022ல இருந்து நம்மளுக்கு என்ன டேக் அவே சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் ஆகிட்டே வருதுங்க. அதாவது யூபிஎஸ்சியில் ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா we have categorized into 9 சப்ஜெக்ட்ஸுங்க. ஆனா நீங்க 9 சப்ஜெக்ட்ஸ்ல நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 5 சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா நீங்க ஈஸியா கிராக் பண்ணிடலாம். இந்த பை டயக்ராம் பார்த்தா கிளியரா இருக்கும். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 27 கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், பிஏபிங்க எல்லாத்தையுமே படிச்சீங்கன்னா தான் அந்த 27 கொஸ்டின் அடிக்க முடியும். சரிங்களா? வெறும் ஹிந்து மட்டும் படிச்சுட்டு போனா 27 கொஸ்டின்ஸ் கிராக் பண்ண முடியாதுங்க. யூ வுட் பி ஹார்ட்லி கெட்டிங் சம் 10 to 13 கொஸ்டின்ஸ். புரியுதுங்களா? இந்தியன் எக்ஸ்பிரஸும் பிஏபியும் ஆட் ஆன் பண்ணீங்கன்னா தான் யூ கேன் ஸ்கோர். அந்த 27 கொஸ்டின்ஸ்ல we can answer it. ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. செகண்ட் மேஜர் இம்பார்ட்டன்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு கொடுங்க. எக்கனாமிக்ஸ்ல கன்வென்ஷனலா வந்துட்டு புக்கிஷா படிக்காதீங்க. இதுவுமே 17 கொஸ்டின் அவங்க கேட்டிருக்கிறாங்கன்னா மோர் தேன் 12 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தாங்க பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, எக்கனாமிக்ஸ் படிக்கிறப்ப டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்ல வர கான்செப்ட்ஸை கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தட் அண்ட் தென் யூ கவர் இட் அப். புரியுதுங்களா? அண்ட் பேசிக்ஸும் ரொம்ப முக்கியம். பேசிக்ஸ் இல்லாம யூ கேனாட் கவர் தி கரண்ட் அஃபேர்ஸ் செக்மெண்ட். ஸோ பேசிக்ஸ்க்கு நீங்க என்சிஆர்டிஸ் படிச்சுட்டு உங்க டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு தென் யூ கம் டு தி கரண்ட் அஃபேர்ஸ். புரியுதுங்களா? பட் என்னோட சஜஷன் என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எக்கனாமிக்ஸ்ல படிங்க. அண்ட் தேர்ட் மேஜர் ஏரியா டு ஃபோக்கஸ் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்குங்க. சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் 11 கொஸ்டின்ஸ், ஈவன் மேப்ல இருந்துமே 11 கொஸ்டின்ஸ் வந்துருக்குது. புரியுதுங்களா? ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் மேப் தான் வந்துட்டு தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸா இருக்கணும். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கிறப்ப ஒரு சில டாபிக்ஸ்ல இருந்து தான் யூபிஎஸ்சியில் ரிப்பீட்டேட்டிவா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு வராங்க. நியூக்ளியர் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, ஸ்பேஸ், டிஃபென்ஸ், டெலிகம்யூனிகேஷன். புரியுதுங்களா? ஸோ இந்த டாபிக்ஸை ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் அதோட பேசிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி படிச்சுட்ட பிறகு தென் யூ கோ டு தி கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ்டு நியூஸ். அதாவது வந்துட்டு ஹிந்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி சண்டே சயின்ஸ் அண்ட் டெக் காலம் செப்பரேட்டா வருங்க. அதை நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சீங்கனாலே இந்த சயின்ஸ் அண்ட் டெக்ல கேட்கிற பாதி கொஸ்டின்ஸ் அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் உங்க பேசிக்ஸ்ல இருந்து தென் பிஐபி அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ ஹிந்துல இருந்து half of the questions you can answer it, especially the science and tech column in Sunday's paper. அண்ட் மேப் வந்து த ஃபோர்த் மேஜர் ஏரியா டு ஃபோக்கஸுங்க. அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மேப்புக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது கிடையாது. ஜாகிரபி ஆப்ஷனல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு மேப்புக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணுறாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு நான் ஜாகிரபி ஸ்டூடெண்ட்ஸ் மேப்பை வந்துட்டு டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறது. அது எப்படி சார் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஹிந்து நியூஸ் பேப்பரில் இல்லைனா கரண்ட் அஃபேர்ஸில் வர பிளேசஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது டோட்டலி ராங் அப்ரோச்னு நான் சொல்லுவாங்க. ஏன்னா மேப்பை வந்து வாட் யூ ஹவ் டு டூ இஸ் யூ ஹவ் டு கவர் கம்ப்ளீட்லி ஆல் த கான்டினென்ட்ஸ். வேர்ல்டு மேப்பை செப்பரேட்டாக ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்தியா மேப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா உங்கள் வேர்ல்டு மேப்புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டினில் 6 கொஸ்டின் வந்து வேர்ல்டு மேப்ல தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து வேர்ல்டு மேப்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் சிட்டிஸு, ரிவர்ஸு, மவுண்டைன்ஸு, ட்ரைபல்ஸு, எது இதில் லேட்டிடியூட் லாங்கிடியூட் பாஸ் ஆகுறது, கண்ட்ரிஸ் பவுண்டரிஸு, புரியுதுங்களா? ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்கள் கம்ப்ளீட்டாக வேர்ல்டு மேப்பை கவர் பண்ணுங்க. ஜஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த பிளேசஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை மட்டும் நம்பி போவாதீங்க. ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ல அவங்க ரெஃபர் பண்ற லிஸ்ட் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்றது ரொம்ப வெரைட்டியா இருக்குங்க. அவங்க எதுல இருந்து வேணா கேட்கலாம். புரியுதுங்களா? நம்ம வர எல்லா சிட்டிஸையுமே கண்டிப்பா வந்துட்டு நியூஸ் பேப்பர் அப்ரோச்சை வச்சு மட்டுமே கிளியர் பண்ண முடியாது. ஸோ மை அட்வைஸ் டு யூ ஃபார் வேர்ல்டு மேப் அப்படின்றத செப்பரேட்டா வந்துட்டு கான்டினென்ட்டா கவர் பண்ணிட்டு தென் யூ கோ டு தி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு பிளேசஸ். இந்தியன் மேப்பை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் அண்ட் தேர் ட்ரிபியூட்டரிஸ், இம்பார்ட்டன்ட் டேம்ஸ், important thermal power projects, solar power projects, nuclear projects in India, national parks, biosphere reserves, tiger reserves in India,
important cities in India, Tropic of Cancer passing through states, and states boundaries, mountains in India, plateaus in India, plains in India, passes in India அப்படின்னு சொல்லிட்டு you have to cover up all the aspects of Indian geographyங்க. அதுல இருந்து எந்த ஆஸ்பெக்ட்ல வேணா கொஸ்டின்ஸ் வரலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மேப் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம்ல மட்டும்தான் பயன்படுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அதோட மெயின்ஸ் எக்ஸாம்ல GS பேப்பர் 1ல ஜியாகிரபியில் கண்டிப்பாக டயக்ராம்ஸ் வரைகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே மேப்பை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே டயக்ராம் வரைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மூலிமா நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்கலாம். GS பேப்பர் 3ல அகைன் யூ ஹாவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்ட் டாபிக், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லையுமே உங்களுக்கு மேப் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயுமே மேப் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. புரியுதுங்களா? ஸோ மேப் வந்துட்டு அந்த ஆஸ்பெக்ட்ல ப்ராடராக வச்சுக்கிட்டு யூ ப்ரிப்பேர் இட் அப். அண்ட் வென் இட் கம்ஸ் டு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இது உங்களுக்கு GS பேப்பர் 2ல செப்பரேட்டாக இருக்குது. பட் இப்போ என்ன ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு UPSCலன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸை வச்சு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த UPSC Prelims 2022ல. இது மெயின்ஸ் ஆஸ்பெக்ட் தானே, இது ப்ரிலிம்ஸ்க்கு படிக்க தேவையில்லையே, நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் ஓவர் பண்ணி படிங்க. புரியுதுங்களா? ஸோ ஓவரால் வந்துட்டு நான் சொன்ன இந்த 5 டாபிக், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 3 சோர்சஸ் படிக்கணும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் கான்செப்சுவல் கிளாரிட்டி தெரிஞ்சுக்கிட்டு தென் யூ கோ த்ரூ தி நியூஸ் பேப்பர் பேஸ்டு கான்செப்ட்ஸ். சயின்ஸ் அண்ட் டெக்ல நான் சொன்ன அந்த ஹை ப்ரையாரிட்டி ஏரியாஸ் இருக்குது இல்லையா, அந்த டாபிக்ஸை பேசிக்ஸை படிச்சுக்கிட்டு தென் யூ கோ வித் தி ஹெல்ப் ஆஃப் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல வர சண்டே காலமா யூ ரெஃபர் இட் அப். மேப் பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்கு கான்டினென்ட் வைஸ் அப்ரோச் இருக்கணுங்க வேர்ல்டு மேப்க்கு. அண்ட் இந்தியாவில் வந்துட்டு யூ ஹவ் டு கவர் அப் ஆல் த காம்பனன்ட்ஸ். சரிங்களா? இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸுமே வந்துட்டு எதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல லைம் லைட்ல வந்திருக்குதோ அதை வந்துட்டு நீங்க செப்பரேட்டா நோட் டவுன் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் 76 கொஸ்டின்ஸ் வந்துட்டு UPSC Prelims 2022ல இந்த 5 ஏரியால இருந்து தாங்க கேட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, நீங்க கன்வென்ஷனலா வந்துட்டு படிக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ், உங்க NCERT டெக்ஸ்ட் புக்ஸ் அதெல்லாம் படிக்கணும் தான். பட் அதோட வந்து UPSCல என்ன ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்னா, இந்த 5 டாபிக்ஸ்க்கு தான் மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா இதான் வந்துட்டு UPSCல இருக்கிற இப்போ ட்ரெண்ட் சேஞ்ச். ஸோ உங்களுக்கு இந்த பை டயக்ராம் பார்த்தா கிளியரா இருக்கும். இந்த ப்ரௌன்னு நம்ம இண்டிகேட் பண்ணிக்கிறது அதர் சப்ஜெக்ட்ஸ். இதை தவிர்த்து இருக்கிற அதர் சப்ஜெக்ட்ஸ் என்ன? ஹிஸ்டரி, பாலிட்டி, என்விரான்மெண்ட், ஜியாகிரபி. புரியுதுங்களா? இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்து 24 கொஸ்டின் தான் வருது. ஆனா கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், மேப், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இருந்து 76 கொஸ்டின் வருது. ஸோ இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி யூ சேஞ்ச் யுவர் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. புரியுதுங்களா? கன்வென்ஷனலா பண்ற மாதிரியே ப்ரிப்பரேஷன் பண்ணாதீங்க. அண்ட் நவ் கோயிங் இன் டு தி STR டெக்னிக். அது என்ன சார் STR டெக்னிக் டு கிளியர் UPSC Prelims அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. Sன்றது சோர்சஸ், Tன்றது டெஸ்ட் சீரியஸ், Rன்றது ரிவிஷன். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கரெக்ட் சோர்ஸை பிக்கப் பண்ணணும். செகண்ட் வந்துட்டு டெஸ்ட் சீரியஸை வந்துட்டு கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு யூ ஹவ் டு டேக் இன்புட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் ஃப்ரம் த டெஸ்ட் சீரியஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் மென்டர். தென் யூ ஹவ் டு கோ ஃபார் தி ரிவிஷன். புரியுதுங்களா? இந்த 3 விஷயத்த ஒழுங்கா பண்ணீங்கனாலே UPSC Preliminary எக்ஸாமினேஷன்ல நீங்க கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோர்சஸை பொறுத்த வரைக்கும் 5 மேஜர் சோர்சஸ் நீங்க மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் NCERT. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே when you try to read, ஃபர்ஸ்ட் வந்து NCERTஸை படிங்க. NCERTல இருக்கிற பேசிக்ஸை கவர் பண்ணிட்டு then you come to the textbooks or your class notes. புரியுதுங்களா? அந்த செகண்ட் மேஜர் திங் நியூஸ் பேப்பர்ஸ். நியூஸ் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் மேக்கிங் ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கணும். இதுல வந்துட்டு டாபிக் வைஸ் வந்துட்டு செக்ரிகேஷன் இருக்கணும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த 9 சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹவ் டு கேட்டகரைஸ் தட் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ், அப்புறம் நோட்ஸ் மேக்கிங் எடுக்கணும். புரியுதுங்களா? தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா PYQs, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுங்க. இது வந்துட்டு 1979லேருந்து 2022 வரைக்கும் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே வந்துட்டு யூ ஹவ் டு டூ ப்ராக்டிஸ். புரியுதுங்களா? அதை செப்பரேட்டாக நான் டெஸ்ட் சீரியஸ் பண்ணுறப்ப டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த ஃபோர்த் மேஜர் சோர்ஸ் இஸ் எக்கனாமிக் சர்வேங்க. எக்கனாமிக் சர்வே UPSC Prelimsக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுல 50% ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இதை படிக்கவே மாட்டாங்க. ரிமைனிங் இருக்கிற 50% இதை படிக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது இன்ஸ்டியூட் டிரைவ்டு மெட்டீரியல்ஸ் இல்லை நோட்ஸை மட்டும் கன்சாலிடேட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை கோ த்ரூ பண்ணிட்டு போவாங்க. அப்படி போனீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த எக்ஸாம் எக்கனாமிக் சர்வேல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை கிராக் பண்றது கஷ்டங்க. என்னன்னா நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் செல்ஃபா எக்கனாமிக் சர்வேவை படிங்க. அதுல கொடுத்திருக்கிற அந்த எக்கனாமிக் டெர்மினாலஜிஸை என்னன்றத ப்ரௌஸ் பண்ணி ட்ரை டு கெட் டு நோ த கான்செப்ட்ஸ், அப்புறம் நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு தென் யூ கோ ஃபார் எனி வீடியோஸ் ஆர் எனி அதர் கன்சாலிடேட்டட் மெட்டீரியல். புரியுதுங்களா? அந்த ஃபிஃப்த் மேஜர் சோர்ஸ் இஸ் பட்ஜெட்டுங்க. இந்தியன் பட்ஜெட்ல இருந்து எவ்ரி இயர் ஸ்கீம்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வருது தான். பட் என்னன்னா இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல ஒரே ஒரு கொஸ்டின் தாங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதனால ஸ்கீம் பின்னாடியே போவாதீங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல ஸ்கீம்ஸ் வந்துட்டு கண்டிப்பா தேவைப்படும் தான். ஸோ இதை நீங்க என்ன பண்ணலாம்னா ஓவரால் வந்துட்டு ஒரு ஐடியா டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஐ எம் நாட் சேயிங் தட் யூ டு இக்னோர் தி ஸ்கீம்ஸ். ஸோ அந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்துட்டு கரண்டா இருக்கிற ஸ்கீம்ஸ்க்கு ஜஸ்ட்
மேக் யூஸ் ஆஃப் பட்ஜெட். புரியுதுங்களா? ஸோ இந்த 5 மேஜர் சோர்சஸ் படிச்சா போதும். நம்பர் 1 NCERT, நம்பர் 2 நியூஸ் பேப்பர்ஸ், அது 3 சோர்ஸ்ல இருந்து படிக்கணும். நம்பர் 3 PYQs, நம்பர் 4 எக்கனாமிக் சர்வே, நம்பர் 5 பட்ஜெட். இதுதான் கரெக்ட் சோர்ஸ். சரி, நெக்ஸ்ட் கோயிங் இன்டு தி டெஸ்ட் சீரியஸ். டெஸ்ட் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் சார் எந்த டெஸ்ட் சீரியஸ் சார் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாதுங்க. யார்கிட்ட டெஸ்ட் சீரியஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்கனாலோ இல்ல மென்டர்ஷிப் ஜாயின் பண்ணீங்கனாலோ ஹவு ஜெனுவன்லி யூ ஆர் கிவிங் அப் த டெஸ்ட் சீரியஸ்னு இருக்கு இல்லையா, அண்ட் வாட் யூ லேர்ன் அவுட் ஆஃப் த டெஸ்ட் சீரியஸ் ஆர் இன்புட்ஸ் ஆர் ஃபீட்பேக்னு இருக்குல்ல, அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டெஸ்ட் சீரியஸ்ல இருந்துமே UPSC Prelimsல டைரக்டாலாம் கொஸ்டின்ஸ் பிக்கப் பண்றதே கிடையாது. ஏன்னா UPSC எவ்ரி இயர் அவங்களுக்குனே செப்பரேட் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, ஹவு டு செட் அப் த கொஸ்டின்ஸ் அப்படின்றது. ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, டெஸ்ட் சீரியஸ்ன்றது உங்களோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றதுக்கு, ரெண்டாவது நீங்க படிச்சிருக்கிற கான்செப்ட்ல கிளாரிட்டியா இருக்கிறீங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்கு தான். இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் சீரியஸ் வந்துட்டு பிரிண்ட் அவுட்ஸ் ரெடியா அவைலபிளா இருக்குங்க. அதை பிக் பண்ணி ட்ரை டு டெஸ்ட் யுவர் செல்ஃப் வித் எ வெரைட்டி ஆஃப் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். யாராவது ஒரே டெஸ்ட் சீரியஸை மட்டும் ரிலே பண்ணாம வெரைட்டி ஆஃப் டெஸ்ட் சீரியஸை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் PYQsங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே மோர் தேன் எனஃப். எவ்ரிடே வந்து நீங்க ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்னா யூ கேன் சால்வ் இட். புரியுதுங்களா? ஸோ இந்த PYQs 1979ல இருந்து 2022 வரைக்கும் யூ ஹவ் டு பிராக்டிஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட் இல்லாதவங்க யூ கேன் ஜாயின் அவர் டெலகிராம் குரூப்புங்க. நம்ம அந்த PDF டாக்குமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கிறோம். யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் த டெலகிராம் குரூப் அண்ட் யூ கேன் பிராக்டிஸ் இட். புரியுதுங்களா? நவ் கம்மிங் டு தி தேர்ட் மேஜர் காம்பனன்ட், ரிவிஷன். ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க ஸ்டாட்டிக் செக்மெண்ட்டை குறைஞ்சது வந்து ஒரு சப்ஜெக்டையும் 3 ரிவிஷனாவது பண்ணணுங்க. ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக் இதெல்லாம் இருக்கு இல்லையா, யூ ஹவ் டு மினிமம் ரிவைஸ் 3 times before appearing UPSC Prelims. And when it comes to current affairs, at least minimum 2 revisions வேணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு யூ ட்ரை டு பிளான் அப் யுவர் ஸ்ட்ராட்டஜி. புரியுதுங்களா? ஸோ சோர்சஸ் வந்துட்டு கரெக்டான சோர்சஸை ரிலே பண்ணுங்க. அதுல வந்துட்டு நம்ம சொல்ற இந்த பேசிக் மினிமம் ரிசோர்சஸை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே UPSCல கேட்கிற கான்செப்சுவல் கிளாரிட்டி கொஸ்டின்ஸை ஈஸியா கிராக் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் வந்துட்டு ஐ வில் பி கம்மிங் அப் வித் எ செப்பரேட் செட் ஆஃப் வீடியோஸ். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன சோர்சஸ் ஆஃப் NCERTஸும் டெக்ஸ்ட் புக்ஸும் ரெஃபர் பண்ணணும்னு இந்த கம்மிங் டேஸ் ஐ வில் பி டூயிங் தட். ஸோ யூ கேன் ரெஃபர் தட் ஆல்சோ. அண்ட் நவ் கம்மிங் டு த ப்ராக்டிஸ் செஷன். ப்ராக்டிஸ் செஷனை பொறுத்த வரைக்கும் வெறும் டெஸ்ட் சீரியஸ் மட்டும் டெய்லி கொடுத்தா பத்தாது. அதுல இருந்து யூ ஹவ் டு டேக் அவே வாட் ஆர் த மிஸ்டேக்ஸ் யூ ஆர் டூயிங். புரியுதுங்களா? நீங்க ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ்ல வீக்கா இருக்கிறீங்களா, அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்ல வீக்கா இருக்கிறீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. அனலிட்டிக்கல் கொஸ்டின்ல வீக்கா இருக்கிறீங்கன்னா கான்செப்ட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. அப்ப கான்செப்ட்ஸை போயிட்டு திரும்ப ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க வந்துட்டு ஃபவுண்டேஷனை ஒழுங்கா பில்ட் அப் பண்ணணும். ஃபேக்சுவல் நாலேஜ்ல தப்பு பண்றீங்கன்னா ப்ராப்ளம் இல்லைங்க. யூ நீட் டு ஜஸ்ட் அப்டேட் இட் யுவர் செல்ஃப். புரியுதுங்களா? ஸோ கரெக்டான இன்புட்டை உங்க டெஸ்ட் சீரியஸ்ல இருந்து எடுத்துக்கங்க. ஜஸ்ட் டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணா மட்டும் பிராக்டிஸ் பண்ணாலோ மட்டும் வந்துட்டு நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் நினைக்காதீங்க. நம்ம அதுல இருந்து யூ ஹவ் டு லேர்ன் ஈச் அண்ட் எவ்ரி டே அண்ட் டூ தி மல்டிபிள் ரிவிஷன்ஸ் how much you can possible. But my suggestion would be minimum 3 revision for statics and 2 for current affairs. Friends, in addition to that, உங்களுக்கு current affairs பொறுத்த வரைக்கும் we are every day coming up with separate IPM series, அதாவது integrated prelims main series. இதுல பாத்தீங்கன்னா every day we will be giving 5 questions from preliminary aspect and 1 question from mains aspect. புரியுதுங்களா? இதுக்கான questions we will uploading it in a separate video. நீங்க அதை பார்த்துட்டு practice பண்ணிட்டு you can submit your answers also in our telegram group. அதை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க அதுலயுமே சப்மிட் பண்ணலாம். So we are also coming up with a separate discussion session for those videos also, which will be useful for you. So the key takeaway from this video is UPSC trend analysis க்கு ஏத்த மாதிரி prepare பண்ணுங்க. Trend analysis நம்ம சொல்றப்ப we have discussed 5 major areas. அதாவது as usual current affairs க்கு major importance கொடுக்கணும். ஏன்னா 27% of the questions are picked from current affairs. And recent timesல economicsல இருந்து நிறைய questions வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால economicsக்கு importance கொடுத்து படிங்கன்னு சொல்லியிருந்தோம். தேர்டு சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு எஸ்பெஷலி நம்ம வந்துட்டு ஒரு 5 to 6 ஏரியா சொல்லியிருந்தோம். அதை கோ த்ரூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். தென் when it comes to map you need to concentrate more on world map அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ல அதிகமான கொஸ்டின்ஸ், அதாவது 10 கொஸ்டின்ஸ் கிட்ட வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் செகண்ட் பார்ட்ல we have discussed about the STR technique, that is picking the correct sources and doing practice from varieties of test series as well as from PYQs and multiple revisions. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். We'll meet in next video friends and thanks for watching.